வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரீசனிங் செக்ஷன் எஸ்எஸ்சியில் டிக்ஷனரி ஆர்டர் டாபிக்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அது டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்றப்போ எந்த இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்க எந்த சீக்வன்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? அதுதான் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 5 வேர்ட்ஸ்லயே காமனா இருக்கிற வேர்டு என்னது, கேன்சல் பண்ணிக்கோங்க. காமனா இருக்க வேர்டு கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட்ல ஆர், என், அடுத்தது என், அடுத்தது டி, அடுத்தது வி இருக்கு. ஓகேவா? இப்ப என்னது, இங்க என் இருக்கு, என் இருக்கு. அடுத்தது இங்க என்னது, இங்க என்னோட முடிஞ்சிருச்சு, இங்க எண்ட் ஆயிருச்சு. அடுத்தது NER இருக்கு. அப்போ இது செகண்ட் தான் என்னது ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது என்னது வரும், இது ஃபர்ஸ்ட்ல வரும். அடுத்தது இது என்னது செகண்ட் டிக்ஷனரி ஆர்டர்ல இது செகண்டா வரும். ஓகேவா? அடுத்தது ரெண்டு என் கம்பேர் பண்ணியாச்சா. அடுத்தது என்னது ஆர் வரும். டிக்ஷனரி ஆர்டர் படி அல்பாபெட்டிக் லெட்டர்ல அடுத்த லெட்டர் என்னது ஆறு, அடுத்தது இது 4th and 5th. இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்றப்ப எது ஃபர்ஸ்ட் செகண்ட் வருது, செகண்ட் தேர்ட், அடுத்தது என்னது ஃபர்ஸ்ட் 4th and 5th. ஓகேவா? அப்ப எந்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு கரெக்டா ஃபார்ம் ஆகி வருதுன்னா 2 3 1 4 5ங்கிறது தான். அப்ப ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்னது, நம்மளுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 5 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதே போல என்னது எந்த சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ண அல்பாபெட்டிக் டிக்ஷனரி ஆர்டர் படி அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது எந்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் தான் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ இதுல காமனா இருக்கிறது என்னது, ADAP. ADAPங்கிறது காமனா இருக்குது. இது ADAP T வரைக்குமே என்னது காமனா இருக்கு. ஓகேவா? அடுத்தது என்னது E இருக்கு, A இருக்கு, A இருக்கு, O இருக்கு. இப்ப ஏ என்னது காமனா 2 இடத்துல வருது, ஏன்னு வருது. அப்ப நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும் இல்லையா? அப்ப AB இங்க இருக்கு, இங்க டி இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல அல்பாபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது என்னது, இங்க என்னது ADAPT ஓட என்னது கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்ப என்னது இதுதான் என்னது ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் தான் அல்பாபெட்டிக் ஆர்டர் படி ஃபர்ஸ்டா வரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது என்னது இருக்கு, ஏலே 2 இருக்கு. ஓகேவா? AB இருக்கு, AT இருக்கு. அப்ப எதை சூஸ் பண்ணும், ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஏ காமனா இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது B இருக்கு, T இருக்கு. அல்பாபெட்டிக் ஆர்டர்ல B தான் வருமா. அப்போ 3. அடுத்தது என்னது 4. இப்ப AT இருக்கிறது வரும். ஓகே, அடுத்தது என்னது செகண்ட் ஒன் வரும். E இருக்கிறதுல E வருதுங்களா. சோ செகண்ட், அடுத்தது 5th. 1 3 4 2 5 இருக்கிற ஆப்ஷன் எது, ஆப்ஷன் பி தான் வரும் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்னது 5 வேர்ட்ஸ்ல காமன் வேர்ட்ஸ் என்னது கேன்சல் பண்ணிட்டு அல்பாபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணிட்டு டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது என்னது இந்த சீக்வன்ஸ் கிடைக்குது நம்ம செக் பண்ண போறோமா. இப்போ என்னது எல்லா क्वेश्चन இப்போ எஜுகேட் டி வரைக்கும் என்னது காமனா இருக்கு. EDUCAT வரைக்கும் என்னது காமனா இருக்கு. சோ கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கும் நம்மளுக்கு, இங்க E இருக்கு, இங்க I இருக்கு, அடுத்து O இருக்கு, I இருக்கு. I 2 இடத்துல வரும்போது நம்ம செகண்ட் லெட்டரை பார்ப்போம். ஓகேவா? ஐக்கு அப்புறம் வர லெட்டர் பார்ப்போம். E 2 இடத்துல இருக்கு, இங்க ஈயோட எண்ட் ஆகுது, இங்க ED. ஓகேவா? அப்போ இது என்னது டிக்ஷனரி ஆர்டர் படி எது வரும், ஃபர்ஸ்ட் வரும். இங்க ஈயோட எண்ட் ஆகிறது, இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஃபர்ஸ்ட் வரும் டிக்ஷனரி ஆர்டர் படி. அடுத்தது என்னது E and D வருதா. அப்ப இது என்னது 1 and 5 செகண்டா வர்றது ஆர்டர் படி. 5th ஒன் தான் செகண்டா வரும். அடுத்தது என்னது ஓவா. இங்க அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, IO இருக்கு, இங்க IN இருக்கு. ஓகேவா? அப்போ I என்னது காமனா 2 இடத்துல இருக்கா. அப்ப நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது என்னது N இருக்கு. அப்ப 4th ஒன் தான் தேர்டா வரும்.
செகண்டா இருக்கிறது அடுத்ததா வரும். ஓகேவா? இப்போ 1 5 4 2 பேலன்ஸ் இருக்கிறது என்னது? தேர்ட்ல இருக்கிறது. ஓகேவா? அப்போ 1 5 4 2 3 தான் ஆப்ஷன். அப்போ 1 5 4 2 3 இருக்கிற ஆப்ஷன் எது? சீரிஸ் வர்றது எது? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ கொடுத்துருக்க 5 வேர்ட்ஸ் என்ன பண்ண போறோம்? அப்புறம் டிக்ஷனரி ஆர்டர்ல வந்துட்டு எழுத போறோம். அல்பபெட்டிக் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ல எழுத போறோம். அதுல வந்து எந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுல ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஇங்கிறது காமனா இருக்கு. ஸோ அது என்னது? ஒமிட் பண்ணிட்டு அடுத்தது பாருங்க, எஸ்லயே வந்துட்டு என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 வேர்டுமே என்னது? நெக்ஸ்ட் எஸ்எஸ்ன்னு வருது, அடுத்தது டீன்னு வருது. ஓகேவா? இப்ப எஸ்லயே வர்றது வந்துட்டு அடுத்த எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க லெட்டர் பார்க்கணும். அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? இ இருக்கு, இங்க ஐ இருக்கு, இங்க கே இருக்கு, இங்க ஐ இருக்கு. இப்ப ஐயே வந்து காமனா வர்றது இருக்கு. அப்ப இன்னும் என்னது? அடுத்த லெட்டர் பார்க்கணும். இங்க ஜி இருக்கு, இங்க வந்து ஆர் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னது? எஸ் வந்து காமனா இருக்கிறது என்னது? 4 லெட்டர்ஸ் வருதா? எஸ் காமனா இருக்க மாதிரி 4 வேர்ட்லயும் வருது. அப்ப எஸ்க்கு அப்புறம் என்னது? இ இருக்கு, ஐ இருக்கு, கே இருக்கு, ஐ இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து என்னது? இ வர்றதா என்னது? ஃபர்ஸ்டா வரும். ஓகேவா? அல்பபெட்டிக் ஆர்டர்ல இ ஃபர்ஸ்டா வரும். அடுத்தது வந்து என்னது? ஐ வரும். ஐல வந்துட்டு ஐல வர மாதிரியே 2 இடத்துல வருது. SIG வருது, SIR வருது. அப்ப வந்து என்னது? அல்பபெட்டிக் ஆர்டர் படி அடுத்த லெட்டர் பார்க்கணும். ஐக்கு பக்கத்துல என்னது? ஜி ஃபர்ஸ்ட் வருமா, ஆர் வருமான்னு பார்க்கணும். அப்ப என்னது? ஜி தான் வரும். அப்ப செகண்டா இருக்கிறது தான் செகண்ட் ஒன் வந்து சீக்வன்ஸ்ல செகண்டா வரும். ஓகேவா? அடுத்தது என்ன வரும்? எஸ்ஐலயே வந்து இன்னொரு டேர்ம் இருக்கா, அது என்னது? 4th ஒன். ஓகேவா? அடுத்தது என்னது? எஸ் அண்ட் கே வரும். இப்போ 5th, 3rd, ஃபைனலா இருக்கிறது டீல எண்டா வர்றது வந்து லாஸ்டா வரும். ஓகேவா? அப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த சீக்வன்ஸ் கிடைக்குது? 1 2 4 3 5 ஆப்ஷன் பி கிடைக்குது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ என்னது? given words, அதாவது என்ன வேர்ட் கொடுத்திருக்காங்க? ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னது? டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்க எந்த சீக்வன்ஸ் வந்து ஆப்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ என்னது? காமனா இருக்கிறது என்னது? MAR. MARங்கிறது காமனா கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னது? கே, ஜி, பி அண்ட் கே அண்ட் ஐ இருக்கு. இப்போ கேங்கிறது வந்து 2 இடத்துல வரனால நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். கே இ வருது, இங்க கேலே வந்து கம்ப்ளீட் ஆயிருது. ஓகேவா? இப்போ அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது என்னது வரும்? 3rd ஒன் தான் வந்து என்னது? ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் என்னது? 3rd வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஜி வரும். ஜிக்கு அப்புறம் தான் வந்து ஐ வரும். இப்போ ஜி வர்றது என்னது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ அது செகண்ட் பொசிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னது? ஐ வருது. இப்போ ஐ வந்து என்னது? 5th பொசிஷன். அப்போ என்னது? அதுதான் வந்து சீக்வன்ஸ்ல வந்து 3rd வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கே வந்து 2 இடத்துல இருக்கு. இது வந்து கே எண்டோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வர்றது என்னது? கேஇ இருக்கிறது வந்து ஃபைனலா வரும். அப்போ இது 4. அப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து லாஸ்டா வரும். 3 2 5 4 1. 3 2 5 4 1 வந்து எங்க வருது? ஆப்ஷன் ஏல. இப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? டிக்ஷனரி சீக்வன்ஸ் வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி டிக்ஷனரி சீக்வன்ஸ்ல எது வரும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்னது? ஏபிங்கிற வேர்டு வந்து என்னது? காமனா வந்து ஏபிங்கிறது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்னது? ஃபர்ஸ்ட் பி இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க ஆர் இருக்கு. ஓகேவா? அப்போ பிக்கு அப்புறம் என்ன இருக்கு? என்னது? காமனா என்னது? 3 இடத்துல வந்து பி லெட்டரே வருது. ஓகேவா? அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் வர்றது வந்து என்னது? ஏ வருமா? ஏ வந்து ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துரும். ஓகேவா? 3ர்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா PL, இங்க எல் வருது. அடுத்தது என்னது? இங்க பி பக்கத்துல இ வருது. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ PE வருது, இங்க வந்து PLL வருது. அப்ப இ இருக்கிற ஆல்பபெட்டிக் லெட்டர் தான் என்னது? அடுத்தது வருமா? அப்போ 4 3
3க்கு அப்புறம் 4 தான் செகண்டா வந்து என்னது சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் ஆகும். அடுத்தது பாருங்க, இங்க பிஎல்ங்கிறத காமனா வருதா. அடுத்தது என்னது நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க இ வருது, இங்க என்ன வருது ஒய் வருது. ஓகேவா? அப்ப என்னது அல்பபெட்டிக் ஆர்டர் படி இ வரதா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வரும், அடுத்து செகண்ட் வரும், அடுத்தது லாஸ்டா என்ன வரும் ஃபிஃப்த் வரும். ஓகேவா? அப்ப 3 4 1 2 5 எங்க இருக்குன்னு பாருங்க. 3 4 1 2 5 ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அரேஞ்ச் த டிக்ஷனரி ஆர்டர்ல, அதாவது கொடுத்திருக்க வேர்டு வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ண போறோம். அப்ப அரேஞ்ச் பண்ணும்போது எந்த சீக்வன்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம். இங்க வந்து காமனா இருக்கிறது எது, பிஆர்ஏங்கிறது காமனா இருக்கு. ஓகேவா? அப்ப பிஆர்ஏ வந்து கேன்சல் பண்ணிட்டா இங்க வி வரும், இங்க ஐ என் எஸ், இங்க எஸ் வருது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் வந்து என்னது ரெண்டு இடத்துல வருதா, இங்க எஸ் வருது, இங்க ஹச் வருது. ஓகேவா? அப்போ என்னது ஃபர்ஸ்ட் வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல வர்றது என்னது ஐ வரும். அப்ப என்னது செகண்ட் வேர்டா, அப்ப செகண்ட் போட்டுக்கலாம். அடுத்தது என் வருமா, அப்ப தேர்ட் வரும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் வந்து ரெண்டு இடத்துல வருது, ஆனா எஸ்க்கு அப்புறம் என்னது அடுத்த லெட்டர் பார்க்கும்போது அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஹச் தான் வரும். ஸோ வந்து என்னது ஃபிஃப்த் லெட்டரு, அடுத்தது ஃபோர்த்து, ஃபைனலா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து வந்துடும். ஓகேவா? அப்போ 2 3 5 4 1 வரும். இப்போ 2 3 5 4 1 வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கொடுத்திருக்கிறதுல வந்து which of the following word will come in the first in the dictionary. கொடுத்திருக்க வேர்ட்ல வந்து டிக்ஷனரியில எது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப காமனா பார்க்கும்போது என்னது பிஆர்ங்கிற லெட்டர்ஸ் வந்து காமனா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஏ வருது, இங்கேயும் வந்து என்னது ஏ வருது, அடுத்தது இங்க இ இருக்கு, இங்க ஐ இருக்கு. ஸோ இது வராது. ஃபர்ஸ்ட் இ அண்ட் ஐ வந்து அதுக்கு முன்னாடி என்னது ஏ வரும். ஸோ இது இந்த ரெண்டு வேர்டு சி அண்ட் டி இருக்கிற வேர்டு வந்து டிக்ஷனரியில வராது. இப்போ இதை வந்து செக் பண்ணா என்னது அடுத்த நெக்ஸ்ட் லெட்டர் காமனா இருக்கா, சேம் லெட்டரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. இங்க வி இருக்கு, இங்க என் இருக்கு. அப்ப என்ன தான் வந்து டிக்ஷனரி ஆர்டர் படி, அதாவது அல்பபெட்டிக் ஆர்டர்ல என் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ பிரான்ச்ங்கிற வேர்டு தான் நம்மளோட டிக்ஷனரியில இங்க கொடுத்திருக்க வேர்ட்ல ஃபர்ஸ்டா வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, கொடுத்திருக்க வேர்ட்ல 4 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து டிக்ஷனரி ஆர்டர் படி லாஸ்டா வர வேர்டு எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப லாஸ்டா வர வேர்டுங்கிறப்போ இப்ப காமன் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன ஓ வரைக்கும் காமனா வருதா, இஎக்ஸ்பிஓங்கிறது 4 லெட்டரும் வந்து காமனா இருக்கு ஒவ்வொரு வேர்ட்லயும். அப்ப இஎக்ஸ்பிஓவை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து யூ வருது, அடுத்து ஆர் வருது, அடுத்து யூ வருது, அடுத்தது எஸ் வருது. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரும் எஸ் வராது. இப்ப யூ வரும். யூ தான் வந்து இருக்கிறதுலே வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல இதுக்கு அடுத்த லெட்டரா வரும். ஓகேவா? அப்ப யூ வந்து ரெண்டு இடத்துல வரும்போது இங்க என் வருது, இங்க ஆர் வருது. ஓகேவா? அப்ப என் லெட்டர் அல்பபெட்டிக் ஆர்டர் படி எண்ணுக்கு அப்புறம் தான் என்ன வருது ஆர் வரும். அப்ப எக்ஸ்போசர்ங்கிற இந்த வேர்டு ஆப்ஷன் சி தான் வந்து என்னது டிக்ஷனரி ஆர்டர் படி லாஸ்டா வர வேர்டு வந்து எக்ஸ்போசர்ங்கிற வேர்டு தான் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க வேர்டு 4 வேர்டுல வந்துட்டு டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் வேர்டா எது வருதுன்னு சொல்லி கேக்குறாங்க. டிக்ஷனரி ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் வேர்டா எது வருதுன்னு கேக்குறாங்க. இப்போ காமனா ஜிஎல்ங்கிற லெட்டர்ஸ் வந்து காமனா இருக்கனால நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்தது என்னது நெக்ஸ்ட் லெட்டரை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓ அடுத்தது என்னது ஏ இருக்கு, அடுத்து ஐ இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல என்னது கிளாஸ்ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேவா? அடுத்தது என்னது ஐங்கிறது கிளைடு வரும், இது செகண்டா வரும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்டா வரும். அடுத்து ஓலே கம்பேர் பண்ணும்போது இது என்னது ஓ காமனா என்னது ஓன்னு முடியுது. அப்ப நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம், வி பார்ப்போம். அடுத்தது என்னது இதுல வந்து நெக்ஸ்ட் லெட்டர் என்னது ஆர். அப்ப இதுதான் தேர்ட் லெட்டரு. அப்ப ஃபோர்த் லெட்டர் வந்து க்ளோங்கிறது தான் ஃபோர்த் லெட்டர். அப்ப ஆப்ஷன் பி க்ளோ. ஓகே, தேங்க்யூ.